எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலேயே அவங்க இல்லாம ஏகோபித்த வரவேற்பு பெற்ற படங்கள். யார் நடிச்சிருந்தாலும் கதை முக்கியம். கதைய சொல்லக்கூடிய விதம் முக்கியம். அப்படின்னு அந்த கால சினிமாவ ஆழ்ந்து ரசிச்சு பார்த்த ஆராதிச்சாங்க ரசிகர்கள். நாடகம், சினிமா, கோவில் விழாக்கள் தவிர பொழுதுபோக்கு இல்லாத காலகட்டத்துல சினிமாவே பொழுதுபோக்கோட ரொம்ப முக்கியமா அங்கம் வகிச்சுது. அதே சமயம் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே சினிமாவ கொடுக்க அப்போதைய தயாரிப்பாளர்களும், இயக்குனர்களும், நடிகர்களும் கூட சம்மதிக்கல. மக்களுக்கு பயன் இருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே கவனமாவும், ஈடுபாட்டுடனும் இருந்தாங்க. எம்ஜிஆரும், சிவாஜியும் கோலோச்சி இருந்த காலகட்டத்துல ஒரே வருஷத்துல வந்த அவங்களோட படங்களை எல்லாம் கடந்து மற்ற படங்களும் சக்கப்போடு போட்டுச்சு. 1963வது வருஷம் எம்ஜிஆர் 9 படங்கள்ல நடிச்சாரு. பல படங்கள் வெற்றி படங்களா மாறுச்சு. அதே மாதிரி சிவாஜியும் அதே வருஷத்துல 9 படங்கள் நடிச்சாரு. 2 பேரும் பல வெற்றி படங்கள அந்த வருஷத்துல குடுத்தாங்க. 2 பேரோட படங்களையும் கடந்து பல படங்கள் அந்த காலகட்டத்துல ரசிகர்கள வெகுவா கவர்ந்துச்சு. இதயத்தில் நீ அப்படின்னு ஒரு படம். ஜெமினி கணேசனும் தேவிகாவும் நடிக்க முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கியிருந்தாரு. ஏவிஎம் ராஜன், ஜெமினி, சந்திரகாந்தா நடிப்புல கேவி ஸ்ரீனிவாசன் இயக்கத்துல துளசி மாடம் வெளியாச்சு. ஏவிஎம் தயாரிப்புல முருகன் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேனர்ல ஏசி திரிலோகச்சந்தர் இயக்கத்துல நானும் ஒரு பெண் படமும் வெளியாச்சு. இதுல எஸ்எஸ்ஆர், விஜயகுமாரி, எஸ்.வி. ரங்காராவ் இந்த மாதிரியானவங்க நடிச்சாங்க. இந்த படத்துக்கு சிறந்த படம் பிலிம்பேர் விருது கூட கிடைச்சது. எஸ்எஸ்ஆர், தேவிகா, முத்துராமன், மாஸ்டர் கமலஹாசன் இவங்களோட நடிப்புல கண்ணதாசனோட தயாரிப்புல வானம்பாடி படம் வெளியாச்சு. பின்னாட்கள்ல சிவாஜி கணேசனை ரசிச்சு ரசிச்சு பல படங்கள் இயக்குன பி. மாதவனோட முதல் படமா மணி ஓசை வெளியாச்சு. கண்ணதாசனோட சகோதரர் ஏ.எல். ஸ்ரீனிவாசன் தயாரிப்புல வெளியான இந்த படத்துல கல்யாண்குமார், முத்துராமன், விஜயகுமாரி, புஷ்பலதா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் ஸ்ரீதரோட இயக்கத்துல வெளியான நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல கல்யாண்குமார், தேவிகா, எம்.என். நம்பியார் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல ஜெமினி, சாவித்ரி, கே.ஆர். விஜயா, ரங்காராவ் நடிப்புல கற்பகம் படம் இந்த வருஷத்துல தான் வெளியாச்சு. கே.ஆர். விஜயாவோட முதல் படம் இந்த படம் தான். அதே வருஷத்துல 2 சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு. கே. சங்கர் இயக்கத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில இது சத்தியம் அப்படிங்கிற படம் வெளியாச்சு. இந்த படத்துல நாயகன் மிகப்பெரிய வில்லன் நடிகரான ஏ.எஸ். அசோகன். ஜெமினி, சந்திரகாந்தா தான் நாயகி. அடுத்த சுவாரஸ்யம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புல வேதாவோட இசையில ஜி. விஸ்வநாதன் இயக்கத்துல கொஞ்சம் குமரி படம் வெளியாச்சு. இந்த படத்தோட நாயகன் மாபெரும் வில்லன் நடிகரான ஆர்.எஸ். மனோகர். கதாநாயகி காமெடியிலையும் குணச்சித்திரத்திலையும் தனி முத்திரை பதிச்ச மனோரமா. இதயத்தில் நீ படத்தோட பாடல்கள் இன்னைக்கும் நம்ம இதயத்துல தனி இடம் பிடிச்சிருக்கு. சித்திரை பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, இந்த மாதிரி எல்லா பாட்டுமே இதயத்துல இடம் பிடிச்சிருக்கு. இது சத்தியம் படத்துல சிங்கார தேருக்கு சேலை கட்டி அப்படிங்கிற பாட்டும், சரவண பொய்கையில் நீராடி காதலிலே பற்று வைத்தால் அன்னையடா அன்னை, குங்கும பொட்டு குலுங்குதடி, இது சத்தியம் சத்தியம் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே மனசுக்கு நெருக்கமான பாடல்களா அமைஞ்சது. கொஞ்சம் குமரி படத்துல நடந்து காட்டு எனக்கு முன்னாலே இந்த மாதிரியான பாடல்கள். துளசி மாடம் படத்துல கல்யாண சாப்பாடு போடும் முன்னே, கற்பகம் படத்துல பக்கத்து வீட்டு பருவமச்சான், அத்தை மடி மெத்தையடி இந்த மாதிரியான பாடல்கள் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றது. எம்ஜிஆர், சிவாஜி படங்கள் வெளிவந்து வெற்றி பெற்றிருந்தாலும் நெஞ்சம் மறப்பதில்லை, நானும் ஒரு பெண், கற்பகம் இந்த மாதிரியான பல படங்கள் தனித்துவம் பெற்று அமோக வெற்றியை அடைஞ்சது.